Watching videos without subscribing may injurious to YouTubers. Subscribe செய்யாமல் வீடியோ பார்ப்பது யூடியூபர்ஸ்களுக்கு தீங்கு விளைவிப்பதாகும். ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் டு எட்டர்னல் இன்ஜினியர் சொல்யூஷன்ஸ். இந்த வீடியோ நிறைய பேர் கிளிக் பண்ணி வந்திருப்பீங்க. என்னடா என்னால் ஒரு சேனலை ஹேக் பண்ண முடியுமா, ஒரு பெரிய சேனலே வந்து ஹேக் பண்ண முடியுமா அப்படின்னு கற்றுக்கிறதுக்காக நீங்கள் வந்திருந்தீங்கன்னா ஐ எம் ஸோ சாரி. இந்த வீடியோவில் வந்துட்டு எப்படி ஒரு சேனலை ஹேக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்ல போகிறது இல்லை. எப்படி வந்து ஒரு சேனலை வந்து ஒரு ஹேக்கர் ஹேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, எப்படி ஹேக் பண்ணுறாங்க, அண்ட் நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ண மறந்துட்டுருக்கோம். அது என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த வீடியோ போடுறோம். அண்ட் நிறைய சேனல்ஸ் வந்து இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லை. அது பண்ணாதனால அவங்க எப்படி வந்து அந்த லூப் கோலை யூஸ் பண்ணி உள்ளே வராங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். அந்த ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 500 to 600 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போது நம்ம சேனலில் வந்து ஒரு ஹேக் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஹேக் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மோரோவர் வந்து ஆல்மோஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு சின்ன நூலிலையில் வந்து நம்ம வந்து சேனல் வந்து ரெக்கவர் பண்ணிட்டோம், இல்லை சேஃப் கார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்னடா பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஹேக் அட்டாக் நடக்கிறதுக்கு ஒரு ஃபியூ வீக்ஸ் முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்பரேட் கம்பெனியும் ஏதோ சம்திங் ஒரு சர்வீஸ் வந்து எங்களுக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை பற்றி நீங்கள் ரிவ்யூ பண்ணி சொல்லுங்கள், அவங்க வீடியோவில் சொல்லுங்கள். அண்ட் வந்து இதுக்கு நாங்கள் வந்து என்ன உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சாஃப்ட்வேர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ஆக்சஸ் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே, நாங்களும் என்ன பண்ணோம் அப்படின்னா, சரி ஓகே இது வந்து என்ன மாதிரி கம்பெனின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்தோம். அது வந்து ஒரு ஆத்தரைஸ்டு கம்பெனி தான் இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் மேற்கொண்டு கம்யூனிகேட் பண்ண ஆரம்பித்தோம். அவங்களுக்கு அந்த ரிப்ளை மெயிலும் அனுப்பிச்சோம். அதுக்கு வந்து என்ன கேட்டாங்கன்னா, அவங்க வந்து அவங்களோட ஒரு மெயில் ஐடி கொடுங்க, அந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் ஆக்சஸ் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து நம்மளோட சேனல் ஐடி எதுவுமே கொடுக்கல. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, அது எங்களுக்கு ரொம்ப தேவைப்படாத ஒரு சாஃப்ட்வேராக இருந்துச்சு. ஸோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் யாருக்காச்சும் கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிற மெயில் ஐடிக்கு வந்துட்டு நீங்கள் கொடுப்பீங்களா, ஆக்சஸ் கொடுப்பீங்களான்னு கேட்டதுக்கு அவங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து சரி இது ஓகே செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டோம். பட் இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்துருந்துச்சு. ஓகேவா, இது அப்படியே வச்சுக்கோங்க. இது நடந்து கரெக்டாக 1 வீக்குக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சும்மா தான் இருந்தேன். திடீர்னு வந்து ஃபோனுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அதாவது உங்கள் சேனல், உங்கள் அக்கௌண்ட்டோட ஃபோன் நம்பர் வந்து மாறி இருக்குது, அண்ட் ரெக்கவரி இமெயில் மாறி இருக்குது, அண்ட் வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆகிருக்குங்கிற மாதிரி நிறைய மெசேஜ் ஒன்றுனா வர ஆரம்பிச்சிது. என்னடா திடீர்னு மாறிச்சு. ஸோ நம்ம டீமில் வேறு யாராச்சும் வந்து மாற்றிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் காண்டாக்ட் பண்ணி பார்க்கும்போது யாருமே மாற்றலன்னு சொன்னாங்க. உள்ளே போய் பார்க்கும்போது திடீர்னு எல்லா லாங்குவேஜ் எல்லாமே, அதாவது மெயில் இந்த அக்கௌண்ட்டோட லாங்குவேஜ் எல்லாமே வேறு ஏதோ லாங்குவேஜில் மாறிச்சு. அது என்ன லாங்குவேஜ்னு கூட தெரியல. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் டீமில் 3 பேர் வந்து நம்ம சேனலோட அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ தட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என்னோட டிவைஸ் வந்து லாக் அவுட் ஆயிடுச்சு, இன்னொருத்தனோட டிவைஸும் லாக் அவுட் ஆயிடுச்சு. அண்ட் இன்னொருத்தனோட அக்கௌண்ட்டில் மட்டும் இன்னும் வந்து கரண்ட்டில் அந்த டிவைஸ்குள்ளே தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அந்த டைமில் டக்குன்னு ஒரு விஷயம் பண்ணோம். அதனால தான் இப்போ நம்ம அக்கௌண்ட் வந்து இப்போ நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அதை ரெக்கவர் பண்ண முடிஞ்சிருக்குமான்னு தெரியல. பட் அது நடந்ததுனால நாங்கள் உடனே வந்து சேனலை ரெக்கவர் பண்ணிட்டோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே வந்து அவங்ககிட்ட ரெக்கவரி மெயிலும் இருந்துச்சு. அதனால் நாங்கள் அந்த ரெக்கவரி மெயிலை வச்சு நாங்கள் வந்து ஈஸியாக நம்பரை மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட பாஸ்வேர்டையும் சேஞ்ச் பண்ணிட்டோம். நீங்கள் கேட்கலாம் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனாக பண்ணி வச்சுருந்தா அதெல்லாம் ஆயிருக்காது அப்படின்னு. பட் வந்து ஒரு பெரிய உண்மை என்ன அப்படின்னா, நாங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணி தான் வச்சுருந்தோம்.
பட் எப்படி அவன் ஹேக் பண்ணான்னு தெரியல, இப்படி வந்து போயிடுச்சு. பட் அதுக்கடுத்து 2 நாள் கழித்து நாங்கள் வந்து திங்க் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ எப்படி வந்து அவன் என்ன லூப் ஹோலில் வந்து உள்ள ஹேக் பண்ண ட்ரை பண்ணியிருப்பான் அப்படின்னு. ஸோ என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்லேயே ஓட்டி பார்க்கும்போது தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெக்கவரி மெயில் சேஞ்ச் அப்படின்னு வந்துச்சு. அப்போ தான் நாங்கள் யோசிச்சோம், ஏன் ரெக்கவரி மெயிலை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது ஓகே, அப்போ வந்து ஒரு ரெக்கவரி மெயிலை வச்சு ஒரு சேனலை வந்து நம்ம அதோட ஆக்சஸ் எடுத்துக்க முடியுமா ட்ரை பண்ணி பார்க்கும்போது வந்து ஒரு உண்மை தெரிஞ்சது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேனலோட ரெக்கவரி மெயிலை வச்சு அந்த சேனலை ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல தான் அந்த ஹேக்கரோட இன்டெலிஜென்ஸே இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்ம வந்து பொதுவாக ஒரு தப்பு பண்ணுவோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி வைப்போம். பட் அது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வந்து எந்த மெயில் ஐடி வந்து நம்ம சேனலுக்கு வச்சுருக்கோமோ அதுக்கு மட்டும் தான் வச்சுருப்போம். அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் டார்கெட் பண்ணுறது நம்ம சேனலோட மெயில் ஐடி கிடையாது, அந்த சேனலோட ரெக்கவரி மெயில் ஐடி வந்து அவன் டார்கெட் பண்ணியிருக்கான். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இந்த மாதிரி க்ரோமில் வந்து ஏதாச்சும் அக்கௌண்ட்டில் வந்து லாகின் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஹேக்கர்ஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பாஸ்வேர்ட் அண்ட் அக்கௌண்ட் நம்ம டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுக்காகவே நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. பட் இந்த மாதிரிலாம் பண்ணாலுமே நம்ம வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணியிருப்போம். அப்போ வந்து நம்ம ஃபோனில் வந்து ஆத்தரைஸ் அதாவது எஸ் அப்படின்னு கொடுத்தா தான் வந்து நம்ம வந்து லாகின் பண்ண முடியும் கரெக்டாக. ஸோ இப்போலாம் நடக்கும்போது எப்படி அவங்க பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ரெக்கவரி மெயிலை யூஸ் பண்ணி கூட அவங்க வந்து நமக்கு அக்கௌண்ட் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பெரும்பாலும் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் பண்ணிவிட்டு மண்டை மேலே இருந்த கொண்டே மறந்த மாதிரி எல்லாமே ப்ரொடெக்டடாக வச்சுட்டு நம்ம ரெக்கவரி மெயிலை வந்து ரொம்ப லூஸில் விட்டுருவோம். அதுக்கு வந்து எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் கொடுக்காம நல்ல ஒரு பாஸ்வேர்டு வைக்காம 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இல்லாமல் அந்த மாதிரி வச்சுருவோம். பட் நம்ம பண்ணுற தப்பே அதுதான். ஸோ வந்து நம்மளோட ரெக்கவரி எந்த அளவுக்கு நம்மளோட பிரைமரி மெயில் அதாவது இந்த அக்கௌண்ட்டோட அதாவது யூடியூப் சேனலோட மெயிலை வந்து ப்ரொடெக்டடாக வச்சுருக்கோமோ அதே மாதிரி அதோட ரெக்கவரி மெயிலையும் வந்து நம்ம ப்ரொடெக்டடாக வைக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்ம பார்க்கும்போது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், நிறைய பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் வந்து ஹேக் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு. ஸோ அது எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த மாதிரி கூட ஒரு மெத்தடாக இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இன்னும் வந்து இந்த மாதிரி ரெக்கவரி மெயிலெல்லாம் வந்து மாற்றாமல் சப்போஸ் ரெக்கவரி மெயிலுக்கு வந்துட்டு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்லாம் போடாமல் வச்சுருந்தீங்கன்னா மறக்காம போய் போட்டுருங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வைங்க. அதாவது வந்து ஒரு கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், அதாவது கேப்ஸ், அப்பர் கேஸு, லோவர் கேஸு, அப்புறம் வந்து ஒரு சிம்பிள், அப்புறம் நம்பர்ஸ், இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வைங்க. ஸோ வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டான பாஸ்வேர்ட்ஸ் வைங்க. அண்ட் வந்து ரெகுலராக ஒரு இன்டர்வெல்ல வந்து பாஸ்வேர்ட்ஸை சேஞ்ச் பண்ணுங்கள். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் வந்து உங்களுக்கு மெயில் பண்ணி நம்மளாம் சேர்ந்து வந்து வேறு லெவல் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எதையுமே தொட்டுறாதீங்க, எதையுமே நம்பிடாதீங்க. இது வந்து ரொம்ப 1க்கு 4 தடவை செக் பண்ணி அவங்க கூட வேறு ஏதாச்சும் மெயில் ஐடி யூஸ் பண்ணி காண்டாக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் மேற்கொண்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க, நான் வந்து பெரிய கம்பெனி ரிவ்யூ பண்ணுங்கள், இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள், ஆக்சஸ் தரோம், அது தரோம், இது தரோம்பாங்க. கடைசியில் அவங்க பண்ணுறது எல்லாமே ஹேக் தான். ஸோ இதுதான் வந்து நாங்கள் உங்ககிட்ட சொல்ல நினச்சது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் வந்து எங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணும். ஸோ வந்து நீங்கள் வந்து டைம் எடுத்துக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் சேனல் ஹேக் ஆகி நீங்கள் ரெக்கவர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். அது வரைக்கும் டாடா பாய். பட் இந்த மாதிரி ஒரு ஒரு யாரா இருந்தாலும் தைரியமா சொல்லப்பா. நீங்க வந்து ஒரு ஏன்டா தயங்குற? தைரியமா சொல். இப்போ இந்த ரெக்கமரின்ட்டு இவங்க அந்த மாதிரி ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஏண்டா தொண்டை ரொம்ப கவுதடா, விஷம் அப்படித்தானே இருக்கும். தெரியாமல் கிளிக் பண்ணியிருந்தீங்கனாலும் அவங்க வந்து ஒரு ஆன் பண்ணு கட் பண்ணு அவனை சொல்லிட்டு எந்திரிச்சு போ. பஞ்சாயத்து கூடத்தை போடுறது. போற வீடு போற போய் சோத்த போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க, வேலை வைக்க போறது. 6 வீடு காலா போச்சுன்னா யாருன்னு சொல்லி கேவலப்படாரா? ஏன்டா சொல்லு போ போடுறான்.